ஒருத்த முட்டையை உடைச்சு அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து மஞ்சள் கருவை எடுத்துடுறான். அதுக்கப்புறம் பேப்பரை உள்ள செருகி அதை திரும்ப மூடி அதுக்கு மேலே கம்மை வச்சு கரெக்டாக பெயிண்ட் பண்ணி அடிச்சு வச்சுக்கிறான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை எடுத்துட்டு வேறொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது யாரோ இவனை பின்தொடர்ந்து வரது மாதிரி கவனிக்கும். யாரா இருக்குன்னு சொல்லிட்டு பேப்பரை செக் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது 2 ஏஜென்ட்டுங்க ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரவுடி கும்பல் வந்துட்டு இருக்கும். அவங்க கூடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பூந்துடுறான். யாருக்கும் தெரியாத மாதிரி அங்கே இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. ஆனால் அது வேற ஆளை பிடிச்சிடுறாங்க. அங்கே இருந்து அவன் எப்படி எஸ்கேப் ஆகுறான்னு நேரே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போ ஹஸ்பண்டை பார்க்க ஜெயிலுக்கு. அப்பதான் நிறுத்தி இங்கே பாருங்க உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானா, அவங்கள காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் எங்க டீமும் நானும். அதுக்கு உதவி தேவை, அதனால இந்த முட்டை எடுத்துட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். என் ஹஸ்பண்டுக்கு முட்டை பிடிக்காதுன்னு சொல்றா. அது எனக்கு தெரியுங்க, விஷயமே இந்த முட்டைக்குள்ள தான் இருக்கு, நீங்க கொண்டு போய் கொடுத்தா மட்டும் போதும், அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். அவ்வளவு அரைகுறை மாட்டு இவனுங்க நம்பி போயிட்டு முட்டையை கொடுத்தா அவன் உடனே எனக்கு இந்த முட்டை பிடிக்காது எனக்கு கொடுத்து அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் உண்மையில பாத்தீங்கன்னா இவனை காப்பாத்துறதுக்கு இல்ல, இது இவனை காப்பாத்துறதுக்கு தான் இந்த விஷயமே. உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த முட்டையை வாங்கி அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சு பார்த்தா உள்ள லெட்டர் இருக்கு. செவத்தை தட்டு வழி திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கும். உடனே பக்கத்துல இருக்கிறவன் இதை பாத்துக்கிறான். டே என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியாம வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையும் சேர்த்து அந்த பேப்பரையும் முழுங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்ஸ் யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்ச உடனே டக்குன்னு அங்க போயிட்டு செவத்துல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தட்டு தட்டுன்னு தட்டி பார்க்கறான். வெளியே இவங்க டீம் ஆல்ரெடி வந்திருக்காங்க. டனலுக்குள்ள இருந்து டெலஸ்கோப்பை வச்சு கவனிச்சுட்டே வந்திருப்பாங்க. கரெக்டா அவங்க தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்ட உடனே கரெக்டா லொகேஷன் கிடைக்குது. இவங்களும் பதிலுக்கு பதில் தட்டி கோடு மாதிரி பேசி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லொகேஷன் இதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல எக்கச்சக்கமான வெடிகுண்டை வச்சு கொளுத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் பார்த்தீங்கன்னா வெடிக்குது. வெடிச்சிட்டு அவனை காப்பாத்துறாங்க. காட்ஸ் வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனும் அவன் டீமும் கூப்பிட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆகுறாங்க.